வணக்கம் சகோஸ், நான் உங்கள் மிஸ்ஸு வில்பியாத். இது வில்பிடாக் சகோ, வில்பிடாக். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா. நானும் என் நண்பரும் வண்டியில் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கு ஜிமத்தில் ஒரு எதிர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. பதில் சொல்ல முடியாத அளவில் ஆயிடுச்சு அந்த கேள்வி. அப்படி என்னடா கேள்வி கேட்டிருப்போம் அவன்கிட்ட அப்படின்ட்டுங்களா? ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா கோழிலேருந்து முட்டை வந்துச்சா அந்த கொஸ்டின் இல்லை. கடவுள் இருக்கா இல்லையா, இறைவன் இருக்கிறாரா இல்லையா, தெய்வம் இருக்குதா இல்லையா, சாமி இருக்கிறாரா இல்லையா. அப்போ எங்கள் ஏரியா சைட்லலாம், அதாவது நான் கன்னியாகுமரி, குலதெய்வ வழிபாடு அதிகமாக உள்ள இடங்கள் வந்து எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. அப்போ நான் இதுக்கு என்னத்தை சொல்கிறது? அப்போ கமலஹாசன் சார் டைலாக் இருக்குல்ல, கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி சொல்லிவிட்டேன். அந்த டயலாக் எல்லாம் வேண்டாம். இருக்கா இல்லையா, கடவுள் நான் பார்க்கல, அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளால் பார்க்க முடியாது, அதனால என்னால் இந்த கதையெல்லாம் வேண்டாம். அதுக்கு அவர் 2-3 இதெல்லாம் சொன்னார். 2-3 இதெல்லாம் சொன்னார். இந்த கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது இல்லையா, திடீர் மரணம், திடீர் விபத்து, இதெல்லாம் நடக்குது. இந்த கதிர்வேலான்னு போட்டுட்டு முன்னாடி ஒரு வண்டி டம்முன்னு இங்கே தப்பிச்சுட்டாங்களாமா. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா. அப்போ அது வந்து சாமி காப்பாற்றிட்டாருன்னா, இந்த மாதிரி எத்தனையோ விதமான விபத்துகள் நடக்குது. அப்போ அதெல்லாம் இந்த கடவுள் தடுக்கலாம்ல. எத்தனையோ சின்ன பிள்ளைகளோட காதலியின் தலைனா அம்மா, எங்கள் ஊரில் தள்ளம்பாங்க, புள்ளம்பாங்க, சரிங்களா. ஆமாம், அம்மையை கொன்ன காதலன், அந்த மாதிரி நியூஸ் வருது. அப்போது அதை கேட்டாச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்னு உங்களுக்கு தோன்றது எனக்கு தோணுது. எனக்கு தெரிலங்க, எனக்கு நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்ஸ் படி பார்த்தாச்சுன்னா கிரகங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது கிரகங்கள் தான் அப்படின்றாங்க. சயின்ஸ் படியில் சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. சாமி ஆடுறவ என்ன சாமி ஆடுறாவ, அப்போது சாமி ஆடுறவங்க எப்படி இருக்கும், அவங்களுக்கு தெய்வம் வந்து ஆடல, அப்போது அது வந்து அந்த மேலே சத்தம் அந்த இதுக்கெல்லாம் அந்த உள்ளவங்க அப்படி ஆடுறாங்க. அப்போ அவ்வளோ நாளும் சாமி ஆடுறவன் திடீர்னால சாமி ஆடுறான், அது எப்படின்னு எல்லாமே ஒரு நமக்கு கண்ணுக்கு மனதுக்கு தென்படாத ஒரு விஷயங்களாக இருக்குது இல்லையா. அப்போ சாமி ஆடுறான், அந்த இதில் குளிக்கிறான், மஞ்சள் பானம் குளிக்கிறாங்க, இந்த கொதிக்க எண்ணெய் காய்ச்சிருக்கு, கையால் தலையில் தேய்க்கிறது, அப்புறம் இந்த பலகாரம் சுட்டுருப்பாங்க, அப்படியே கையை விட்டு எடுக்கிறது. அன்னைக்கு தான் அவருக்கு மேலே சாமி வந்திருக்கோம். அவர் மஞ்சள் பானம் குளிக்கிறது, இந்த மாதிரி
எங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி இந்த கிடாவட்டு இதெல்லாம் ஜாஸ்தியாக உண்டு. ஜாஸ்தியான திருநெல்வேலி அளவுக்கு இல்லை, ஆனால் எங்கள் ஏரியாவிலே அந்த அளவுக்கு இருக்குது. கிடாவட்டு எல்லாம் அந்த அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது தெய்வம் இருக்குதா இல்லையான்னு கேட்டாச்சுன்னா, நம்ம சயின்ஸ் படிப்பு ஆச்சுன்னா எப்படி, அதாவது அறிவியல் படிப்பு ஆச்சுன்னா இல்லைன்னு வருது. சமூக அறிவியல் படி வந்தாச்சுன்னா, அதாவது வரலாறு படி வந்தாச்சுன்னா, நம்ம முன்னோர்கள் எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ அதெல்லாம் தெய்வமாக கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நம்மளால் பின்னால் வந்தவங்க சமண மதம், புத்த மதம் அப்படின்னு வந்துச்சு, ஜென் மதத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. சமண மதத்துக்கு ஒரு வழிபாடு அப்படின்றது இயற்கைக்கு ஒன்றி நடக்கிறது. இயற்கை ஒன்றி நடந்தால் அது சமண மதம் அப்படி இப்படின்றோம். அவங்க கறி சாப்பிடுவாங்க, அதாவது உயிரோடு இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க, செத்ததை சாப்பிடுவாங்க. அதே இது ஜென்ஸ்ன்னா அவங்க செத்தாலும் அதை கறியை சாப்பிட மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி சுடலை மாடர் எங்கள் ஊரில் பிரசித்தி பெற்றவர் சுடலை. அவர் தான் எங்கள் ஊர் ராஜா, அதாவது எங்களோட ஹீரோ, எங்களோட தலைவன், எங்கள் ஊர் ராஜா. அப்படி ஏன்னா அவர் இல்லாத கோட்டையே கிடையாது. கோட்டைன்னா கோயில், அவர் இல்லாத கோட்டையே கிடையாது. எந்த கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டையில் அவர் இருப்பார். கொடிமரமாக இருந்தாலும் சரி, கோபுரமாக இருந்தாலும் சரி, அங்கே அவர் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் ஊர். அப்போது இந்த சொல்ல மாடுறார் சிவனின் பார்வதியின், அதாவது சிவன் வரத்தால், அதாவது எனக்கு எந்த ஆண்களாலேயும் பிள்ளை பிறக்கக்கூடாது, எனக்கு ஆனால் ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது சிவன் சொல்கிறாரு, எப்படி உனக்கு பிள்ளை பிறக்கும், ஆனால் அது உனக்கு வேண்டிய பிள்ளையாக இருக்காது, இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் 2 பிள்ளைகள் இருக்குதுல்ல அழகா, ஒன்று முருகன் ஒன்று பிள்ளையார், இதுலேயே ஒன்று இருக்குது. சிவன் பாரதிக்கு இன்னொரு மகனும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அப்படி இருக்கு, எனக்கு அந்த பிள்ளை அம்மை மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையிலையும் அரச மரத்துலேயும் இருக்கார். இன்னொருத்தர் 2 பொண்ணு கட்டிட்டு மலை மலையாக குன்றுலாம் குமரன் நடக்க இருக்க இடம்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்ல மாட்டேறான் பிறகு செய்கிறாங்க. அதாவது முத்தாக 3 சுடர் விழுந்தது முந்தானை தாய் பிடிச்சி, அதாவது அக்கினி ஆற்றில் குளித்து அந்த முத்து போல் 3 சுடர் முந்தானையில் ஏந்தி அது 3 கிலோ, அது முண்டமாக உள்ள அந்த முண்டர் சத்ராதி முண்டர் என்று பேர் வைக்க, அதுக்கு உருவம் கொடுத்து, அதுக்கு சுடர் ஒளியில் பிறந்ததால் சுடடை மாடல் என்று பேர் கொடுக்க, இன்னொரு உருவத்துக்கு என் தாயார் பேச்சு எம்மாள் என்று பேர் கொடுக்க அப்படின்லாம் வரலாறு வரும். இந்த சுடலை தெய்வங்களை பொறுத்தவரையில் அவங்க காவல் தெய்வம். அப்போ அவங்க என்னென்னா மாமிசம் சாப்பிட்றாங்க, அதாவது சுடுகாடு போகிறாங்க, இடுகாடு போகிறாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்கன்றனால கைலாசம் தாங்காதுன்னு சொல்லிட்டு கீழே அனுப்புகிறாங்க. இது வரலாறு, சரிங்களா? இவரும் ஈசனுடைய மகன். அதாவது இது ஒரு பெரிய இது இருக்குது, நீயும் சொல்லை கும்பலாம், நானும் சொல்லை கும்பலாம். இது என்னன்னா, அதாவது இந்த குறுக்க ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, அது கயிறு வேற மறந்து போச்சு, அந்த இதை போட்டிருப்பாங்கல்ல, அவங்க சிவனையும் விஷ்ணுனையும் வழிபடலாம். ஆனால் உனக்கு ஒரு சிவன் இருக்கான், சிவ சுடலை மாடன் இருக்கான், அவனை நீ கும்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வச்ச கோயில் தான் சுடலை மாடன். அவருக்குன்னு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. அப்போது ஏழைகளின் தெய்வம் எங்கள் சுடலை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுலேயே உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வர முடியாது, அவர்கிட்ட யாரும் வர முடியாது. கேட்டீங்களா? அவர்கிட்ட யாரும் வர முடியாது. எனக்கு தெய்வம் உனக்கு தெய்வம்னு யாரும் வர முடியாது. யாரானாலும் அவரை கும்பிடலாம், கும்பிடக்கூடாதுன்னு எவனும் சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களா. அதனால்
அவரை வந்து எங்கள் ஊரில் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது அந்த சுடலை ஆண்டவர். முத்தாரம்மை அந்த மாதிரி அம்மன்கள்லேயே நிறைய அம்மைகள் உண்டு. அந்த அம்மைகளும் இருப்பாங்க. இந்த சுடலைன்றது நிறைய 21 மாடல்கள்னு சொல்லுவாங்க. செங்குடாக்காரர், அதுக்கு ஒரு மன்னராஜா, வாதை, மன்னன் கருங்காலி வாதை, அந்த மாதிரி வாதைகளும் உண்டு. இந்த தெய்வங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு என்னிட கேட்டாச்சுன்னா நான் என்னது சொல்லிக்கி இப்படி ஒரு வரலாறு இருக்குது. ஆமாம், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்க ஏன் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் நடக்க சமயத்தில் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்கு அர்த்தமும் எனக்கு தெரியல, பிடிப்படலை. அப்போ நான் முதல்ல சொன்னல, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, அதே டவுட்டு எனக்கு இருக்கு. இன்னும் இதை ஒரு என் உயிர் சிநேகிதன் கேட்டதுனால எனக்கு சரியாக சொல்ல தெரில. அப்போது கிறிஸ்தவ மதத்தை எடுத்தாலும் அதுலேயும் தவறு அதுலேயும் அதுவும் தெய்வம் தானே அப்படின்றாரு அவர். முஸ்லீம், அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்தாலும் அங்கேயும் தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் தட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லார். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்றது இல்லை, தெய்வம் இருக்குது இல்லை, தட்டு கேட்கணும்ல அப்படின்றாரு. எனக்கு என்ன சொல்லதுன்னு தெரில. நான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். எப்போ எனக்கு இப்படி ஒரு சிலவங்கள்ட்ட கேட்டாச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீ சுவாசிக்கிறல்லப்பா காற்று, அது இருக்கா இல்லையான்னு கேட்டா உன்னால் சொல்ல முடியுமா? அதை கூட ஹச்சிட்டோன்னு சொல்லிடலாம்லாங்க. சிலவங்க கெட்டது நல்லதுன்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்குது, கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு இருக்கும் தம்பி. ஐயா வைகுண்டர் அவரை மனிதராகவும் பார்க்குறாங்க, தெய்வமாகவும் பார்க்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் தெய்வமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அத்தனை கோடி மக்கள் வராங்க, அருள் நெஞ்சே அளிக்கிறாரு, அதனால் அவரை தெய்வமாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய மன்னன், சாதாரண மன்னன், அதாவது சாதாரண ஒரு மனிதர், அதாவது நம்மளை மாதிரிப்பட்ட ஒரு மனிதர்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், முடிசூடும் பெருமாள்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கினாலே அவருக்கு அவ்வளோ பெரிய தண்டனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பேர் வைக்க காரணம் ஒன்று. எப்படி அந்த முடிசூடும் பெருமாள்ன்றது பேர் வைத்தது வந்து ஒரு மனசு இருக்கும் பாருங்க. அந்த குழந்தை தெய்வ குழந்தைன்றது காட்டுறது பார்த்தீங்களா? அந்த குழந்தை வந்து தெய்வ உருவமாக இருக்குது. அதாவது அந்த தெய்வ உருவம் அரச உருவமாக இருக்குது. இந்த அரச உருவம் தான் முடிசூடா பெருமாள்னு சொல்லிட்டு பேர் வைக்காங்க. அந்த பேர் வந்து அரச குடும்பத்தில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே ஆண்ட மன்னன் எங்களை அந்த டைமில் எங்கள் முன்னோர்களை ஆண்ட மன்னன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை மாற்றி எடுத்து அப்படின்னு வச்சாங்க. அப்போ அவர் வந்து திருச்செந்தூர் கடலில் விஞ்சை பெற்று வர்றாரு. அவர் மற்றபடி சொல்லி இவங்க சொல்ல வழி வந்தாச்சுன்னா அவருக்கு ஏதோ ஒரு மருந்து வச்சையில் மருத்துவமனை, எங்கள் ஊரில் மருத்துவமனை, அங்கே ஏதோ ஒரு இது பண்ண சாப்பிட்டதில் அது அவருக்கு விஷம் கலந்துச்சு. அதனால அவருக்கு உடல் உபாதை வந்துச்சு. அப்போ தாம்பலத்தில் இருந்தவரை தாம்பலத்துலேருந்து இது பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இருக்கார். இங்கே வந்து 6 மாதம் 6 வருடம் கடுந்தவம் இருக்கார். 6 வருடம் கடுந்தவம் இருந்து அதுக்கப்புறம் திரும்ப திருச்செந்தூர் கொண்டு போகிறாங்க. திருச்செந்தூர்லேருந்து விஞ்சை பெற்று வந்த பிறகு திரும்ப அந்த ஐயா இதிலே அங்கேயே இறந்து போகிறதாகவும் அங்கே சமாதி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அங்கே இருக்குது. ஆனால் அவர் அங்கே மறைந்ததாட்ட சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. ஆனால் அவரோட விஞ்சை இருக்குல்ல,
ஒரு மனசு எண்ணத்தை விதைச்சான் இருக்குது இல்லை, நம்ம சாலையன் பார்ப்போம் மாதிரி. அவ என்ன சொன்னான்னு இருக்குது இல்லையே, அவர் என்ன செஞ்சாருன்னு இருக்குது இல்லையே, அகில திரட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கிறார் இல்லையே. இது தமாசுக்கு சொல்லலைங்க. அப்போ என்னோட முன்னோர் வந்து இதை ஒன்று பண்ணியிருக்காரு. அப்போ அது விஷயம். அப்போ அவன் தெய்வம் அப்படின்றான். ஆமாம், அதே தெய்வம் இங்கே ஒரு பெரிய பேர் விபத்து நடக்குது, அதுக்கு ஏன் வரலன்னா அதுக்கும் பதில் தெரியல. இதுக்கு பதில் இருந்துன்னா சொல்லுங்கள். சரி, நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இது ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாம் நம்மளால் பொறுக்க முடியாது, வீடியோ ரொம்ப தவிரும், அதனால் அதையும் கட் பண்ணிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் டிக்கின்னு ஒரு நபர் இருந்தார். சமீபத்தில் விபத்தில் உயிரிழந்தார். அட பாவிகளா, அவர் ஃபோட்டோ போட்டு நிறைய விதமாக பண்ணுறாங்க. ஒரு சில தற்குறிகள் என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, கண்ணீர் டிராப்ஸ் வர மாதிரி 2 சைடும் டிராப் வர மாதிரி போட்டிருக்காங்க, கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்காங்க. கீழே இவரை உங்களை ரொம்ப பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. யூ வாண்ட் சப்ஸ்கிரைப்? என் கிளாஸ் உனக்கு சப்ஸ்கிரைப் வேணும்னு வச்சுக்கேன், வீணா போன தெண்ட சோறு இதான் வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் வரலாண்டா. அவனை இப்போ எல்லாத்துக்கும் தாண்டா பிடிக்கும். அவன் மறைந்து விட்டான், அவர் மறைந்து விட்டார், அதாவது இறந்து விட்டார். அவர் இறந்தவரை நீங்கள் திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதுங்கடா, பாவண்டா. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது கூட உங்களுக்கு மனசில் தோணாமல் இவரை பிடிக்குன்னா எச்சக்கலை புறம்போக்கு பயிலுலா. அதாவது தாயையும் தப்புனையும் தின்னுட்டு பைக் எடுக்கிறது, இந்த செல் எடுக்கிறது, இந்த கூட்டம்லாம் இப்படி தான் பண்ணும். என்ன சொல்லணும்னு தெரில. ராகுல் டிக்கி நண்பா, தடை அடிக்கு, கவுளி அடிக்கு. நீ இருப்பன்னு நினைக்கிறேன். இன்னும் உன்னோட ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணு. இங்கே இல்லாட்டாலும் மேலுகத்திலேருந்து அவங்கள ஆசீர்வதி. அதை நான் எல்லாம் இல்லாத இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தடா பாபா சகோஸ். இன்னொரு பதிவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட் அந்த SUB அதை பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் அது பண்ணிடுங்க. வேற உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போகிறேன். நான் கடைசி ஒரு பாட்டு பாடி முடிக்கலாம் நினச்சிருக்கேன். அதாவது இது முழுக்க இறைவனாக இருக்கிறதுனால அந்த ஒரு பாட்டை பாடி